நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யார் கூட பகை வச்சிருக்க? தாத்தாச்சாரியார் கிட்டயா? பைத்தியக்கார மனுஷா. என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? பைத்தியமா உனக்கு? இல்ல அப்படி இல்ல, சும்மாதான். அப்புறம் எனக்கு ஒரு நல்ல கதை ஞாபகம் வந்திருக்கு. கதையா? என்ன கதை? சொல்றேன் இருங்க. ஒரு ஊர்ல நதிக்கரை ஓரம் ஒரு தவளை இருந்துச்சான். ஒரு தடவை நதியில பெரிய வெள்ளம் வந்து அது உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. அப்ப தேள் நதியில நீந்திக்கிட்டு போறத பார்த்துட்டு தவளை தேள் கிட்ட சொன்னுச்சான், ஐயா நண்பரே, என்னைய கொஞ்சம் கரை சேர்த்து விட்டு என் உயிரை காப்பாத்துக்குன்னு. அதுக்கு பாவம் அந்த தேள் சொன்னுச்சான், நான் உன் உயிரை காப்பாத்துறேனே வச்சுக்கோ. நான் உன்னை காப்பாத்துனதுக்கு அப்புறம் நீ என்ன சாப்பிட்டுட்டீனா? அட என்ன நண்பா, இப்படி எல்லாம் எங்கேயாவது நடக்குமா? தான் உயிரை காப்பாத்துறவங்களுக்கு யாராவது தீங்கு நினைப்பாங்களா? உன்னை நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு நான் வாக்கு கொடுக்கறேன். பைத்தியக்கார தேளும் தவளை சொன்னதை நம்பி அதை தான் முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு அக்கறையில கொண்டு போய் விட்டுச்சான். அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனேயே தவளை தேளை கடிச்சிருச்சான். அப்ப தேள் கேட்டுச்சான், என்னப்பா இது, நீதான் என்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்தியேன்னு. அதுக்கு அந்த தவளை சொன்னுச்சான், நான் என்ன பண்றது, ஆண்டவன் என்ன இப்படிதான் படைச்சிருக்கான். இதுதான் என்னோட உண்மையான சுபாவம். நான் சொன்ன வார்த்தையை நம்புனது உன்னோட தப்புன்னு சொன்னுச்சான். என்ன காவல் அதிகாரியே, ஏதாவது புரிஞ்சுதா? தவளை மாதிரி சுபாவம் இருக்கிற மனுஷங்களுடைய நட்பு எது வரைக்கும்னா, அடுத்தவங்களுக்கு அவங்க சுயரூபத்தை காட்ட வேண்டிய அவசியம் வராத வரைக்கும் தான். புரிஞ்சுதா? உங்களுக்கும் இப்படிதான் நடக்க போகுது. சந்தர்ப்பம் கிடைக்கல, அதான் சுயரூபம் வெளியில தெரியல. நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? யோசிங்க, நல்லா யோசிங்க. ஒரு 150 தவளைங்க கிட்ட பழகி இருப்பீங்களா? இந்த தாத்தாச்சாரியார பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியல. நான் விரிச்ச வலையில இருந்து இது வரைக்கும் எவனாவது தப்பி இருக்கானா? நேர சிறைச்சாலைக்கு போயிட்டான், அதுவும் ஆயுள் தண்டனை. இனி கிழவனானதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவான். ஆனா குருஜி, அந்த நாளை பாக்குறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும் இல்ல? அதுக்குள்ள நீங்க மேல போய் சேர்த்துட்டீங்கன்னா என்ன சொன்ன? போய் சேர்ந்துருச்சுன்னு நான் சொன்னது உங்க கோபத்தை பத்தி குருஜி. இப்பவே உங்க நெஞ்சு குளிர்ந்துருச்சுல, அதான் உண்மைய சொன்ன. இப்ப நிஜமாவே என்னோட நெஞ்சு ரொம்ப குளிர்ச்சு. பல்லக்கு. ஐயோ, என்னாச்சு குருஜி, என்னாச்சு? பல்லக்கு பல்லக்கு. மணி உடனே பல்லக்க தயார் பண்ணு. நம்ம உடனடியா குருஜியை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போன சீக்கிரம். நான் உடனடியா சிறைச்சாலைக்கு போகணையா? சிறைச்சாலைக்கா? அவன் என்ன தென்னாலில வச்சு அவமானப்படுத்தினால அதோட வலி இன்னும் எனக்கு போகல. அவன் இப்போ சிறைச்சாலையில அவஸ்தைப்படுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். எல்லாம் போயிராமா. இந்த காவல் அதிகாரி அவ்வளவு அப்பாவி இல்ல. உன்னோட பேச்சுக்கு அவன் விட மாட்டான். முயற்சி பண்ண விடுபட்டு யாருக்கு தெரியும் எந்த சமயத்துல எந்த யோசனை உதவும்னு. அது மட்டும் இல்ல, சந்தேக பிராணி தான் சீக்கிரம் வலையில சிக்கும்னு சொல்லுவாங்க. தாத்தாச்சாரியார் பொறுத்து மாழ்வார். தவளைய போல கடிச்சு திம்பாரு. மெதுவா பேசுங்க, செவுத்துக்கும் காது இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க காவல் அதிகாரியே, ஏதோ எச்சரிக்கிறது என்னோட கடமை, அதுக்கப்புறம் உங்களோட தலையெழுத்து. சரி, நான் உட்கார்றதுக்கு ஒரு பாயும் போத்திக்க போர்வையும் தரீங்களா? சீக்கிரம் போங்க. கொண்டு வர. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்னு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. நம்ம ராவண சிறையில அடிச்சிட்டாங்க. அதோட அந்த பெரியவரை லட்டு கூட சாப்பிட விடாம நம்மள வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு லட்டு முக்கியமா போச்சா? நான் பாவம் இல்லையா? நான் காலம் முழுக்க கண்ணியாவே இருந்து செத்துருவேன் போல இருக்கு. ஆமாம்மா, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருந்தா தானே ஏதாவது நல்லது நடக்கும். புருஷன் அங்க கைதியா இருக்காரு, பொண்டாட்டி நான் இங்க வீதி வீதியா அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்லல, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போலாம் வாங்க, போலாம் வாங்க. சாப்பிடுங்க மகாராஜா. ஆகட்டும். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உணவு ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்ல போறீங்க. ஆமாமா, அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். உண்மையிலேயே சமையல ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க.
சொல்ல போனா அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்குமே சமையல் அற்புதமா பண்ணுவேன்னு சொல்ல போறீங்க. மனசுல இருக்கிறத அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க. ஏன் புரிஞ்சுக்க முடியாது? நான் தான் உங்களோட மனைவியாச்சே. உங்க மனசுல இருக்கிறத நான் புரிஞ்சுக்காம வேற யாரு புரிஞ்சுக்குவாங்க? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களோட கவனம் இங்க இல்ல, வேற எங்கேயோ இருக்கு. உங்களோட உத்தேசம் சின்ன மகாராணிய பத்தினா என்னோட உத்தேசம் சின்ன மகாராணிய பத்தி இல்ல. நீங்க அந்த பண்டிதர் ராமனை பத்தி யோசிக்கிறீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு தர்பார்ல ராஜ புரோகிதர் சொன்னதை வச்சு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கீங்க. ஆனா இப்போ அத பத்தி யோசிக்கிறீங்க. நீங்க அவருக்கு தண்டனைய கொடுத்தது நியாயமா இல்ல அநியாயமான? சாட்சியங்களும் ஆதாரங்களும் அவரு ஒரு குற்றவாளின்னு சொல்லுது. ஆனா அவரு குற்றம் செஞ்சிருக்காருன்னு உங்க மனசு ஏத்துக்க மறுக்குது. மகாராஜா, நான் சொன்னது சரிதானே? ஆமா, 100% உண்மை. இனி கவலைய விடுங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இந்த குழப்பத்துல இருந்து வெளியே வரதுக்கு நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பீங்க மகாராஜா. என்ன அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க மகாராஜா. இந்தா, நீ கேட்ட பாயும் கம்பளியும். ஏதோ நீ சொன்னதை நம்பி உனக்கு இந்த உதவி எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. என்னையும் அந்த சித்தப்பா மாதிரி எடை போடாத. உன்னுடைய வார்த்தை ஜாலத்துக்கு விழற ஆளு நான் இல்ல, தெரிஞ்சுக்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன தாத்தாச்சாரியாருக்கு எதிரா திருப்பி விடுறதுக்கு முயற்சி பண்றேன்னு. கடைசியா நீங்க எப்ப மாம்பழம் சாப்பிட்டீங்க? மாம்பழம் அதை எப்ப சாப்பிட்டீங்க? என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். விட்டுடுங்க. மாம்பழம் சாப்பிடறத விட்டுடுமா? கம்பளிய விடுங்கன்னு சொன்னேன். எவ்வளவு நேரம் தான் பிடிச்சுக்கிட்டு இருப்பீங்க? மாம்பழம் சொன்னேன். விட்டுடுங்க. கம்பளி விட்டுணுமா? மாம்பழம் சாப்பிடுறத விட்டுடுங்க. ஏன்னா நீங்க எப்பெல்லாம் மாம்பழம் சாப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க கடைசியா மாம்பழம் சாப்பிட்டப்போ நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குமே. நீ என்னோட பிடியில இருந்து தப்பிச்சு போயிட்ட. சொன்னல. அதுக்கு என்ன இப்போ? சரி விடுங்க, நான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பேன். இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தான் நான் சொல்றது மேல நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? ஏதோ உள்ளத சொல்றேன். உங்களுக்கு இப்ப வரப்போற பிரச்சனை வேற யாரையோலயோ இல்ல, தாத்தாச்சாரியாரால தான் வரப்போகுது. அவர் ஆசை என்னன்னா நீங்க மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், பிரச்சனையில சிக்கிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த தாத்தாச்சாரியாரோட மகிமை உங்க மேல செல்லுபடியாகும், உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்க முடியும். அந்த மாயாவி விரிச்ச வலையில இருந்து உங்களை எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன். நினைக்காம இருக்கிறதே நல்லது, ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஆயிடுவேனே. ஏன்னா நான் சொன்ன வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நான் ஏதோ சதி செய்யறதா நினைக்கிறீங்க. அட, எனக்கு என்ன வந்துச்சு? என்னோட காலம்தான் முடிஞ்சு போச்சே. அதான் கொண்டு வந்து இந்த சிறையில அடைச்சு வச்சிட்டீங்களே. என்ன பார்த்தா சதி செய்யற மாதிரியா தெரியுது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நல்லதுக்கு காலமே இல்லைங்க. உண்மைதான் சொல்றேன், நல்லதுக்கு காலமே இல்லைங்க. இங்க பாருங்க, என் ஓமத்துக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து தரீங்களா? என்னோட சாயந்தரம் அனுஷ்டானத்துக்கு நாளை ஆயிட்டே இருக்கு. இன்னொன்னு, நீங்க விரும்புனீங்கன்னா உங்க மேல பயன்படுத்தி இருக்கிற மாயை உடைக்கிறதுக்கான ஜபத்தையும் என்னோட இந்த அனுஷ்டானத்துல நான் சேர்த்துக்கிறேன். அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தாதான் கொண்டு வந்து தரேன். என்ன பண்ற ராமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுதான் இந்த ராமனோட விளையாட்டு பட்டு. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதோட சிறப்பு என்ன இருக்கு? இப்போ உங்க மனசுல என்ன இருக்குங்கறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா, சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன, நீங்க மறுபடியும் அரச சபையை கூட்டணும்னு நினைக்கிறீங்க. அந்த பண்டிதர் ராமரை கூப்பிட்டு அவர் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும்னு. அதுக்கப்புறம் தீர விசாரிச்சு எது உண்மை எது பொய்ன்னு முடிவெடுங்க. மகாராணி, நீங்க சொன்ன யோசனை நல்லா இருக்கு. இல்ல மகாராஜா, நான் எதுவும் உங்களுக்கு யோசனை கொடுக்கல. இது உங்களுக்கு தோணுன யோசனை தான். உங்க மனசுல இருக்கிறத நான் வெளியே சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, அதுவா விஷயம்? நான் மனசுல யோசிச்சனா இல்லையான்னு எனக்கே தெரியல. சில சமயங்கள்ல அப்படிதான். அழகான மனைவி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம். சரி, நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ, என்ன மகாராஜா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு அன்பா உங்களுக்காக ஆசாசையா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நான் வரதுக்குள்ள நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா?
என்ன பண்ற நீ? என்னோட அனுஷ்டானத்துக்கு தேவையான பொருளை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த அனுஷ்டானத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். சரி சரி, நீ உன் வேலையை பாரு. சரிங்க. எனக்கு வாங்க சின்ன மகாராணி, நீங்க எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஐயோ, நான் உங்களுக்காக விசேஷமா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். எனக்காகவே விசேஷமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இதுல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இத பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே வாயடிச்சு போயிடுவீங்க. நான் வாயடைச்சு போயிடுவேன், அது என்னவோ உண்மையான விஷயம்தான். எங்க பார்க்கலாம், நீங்க எப்படி என் வாயை அடைக்க போறீங்க? என்ன கத்திரிக்காய் மசாலாவா? என்ன கத்திரிக்காய் மசாலா? ஐயோ, கத்திரிக்காய் மசாலானா யார் வேணாலும் பண்ணுவாங்க. பாசத்தை கொட்டி நான் உங்களுக்காக கத்திரிக்காய் அல்வா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அல்வாவா? என்ன கத்திரிக்காய் அல்வா? அற்புதம். என்ன குருதேவா, நீங்க இங்க? உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமம்? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை நான் தான் கொண்டு வந்துட்டு இருக்கேனே. அதான் நாம 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம்ல. உங்க பரிசு வாங்கிக்கங்க குருதேவா. கொடு. இந்தாங்க. என்ன அது? கொடுக்கணும்னா மட்டும் மனசு வராது, ஆனா கோரிக்கைகள் மட்டும் நிறைய. எங்க குருஜிய பத்தி இன்னுமா நீங்க புரிஞ்சுக்கல காவல் அதிகாரி? பரிசு நிறைய கொடுங்க, ஆசைகளை கம்மியா வச்சுக்கங்க. முட்டாள், மன்னிச்சிருங்க குருஜி, சின்ன பையன் பேசிட்டான், மன்னிச்சிருங்க. சரி, அது போகட்டும். எங்க இருக்கான் என்னோட அன்பான எதிரி? எங்க இருக்கணுமோ அங்கேதான் இருக்கிறோம் குருதேவா, சிறைச்சாலையில. குருஜி கிட்ட உளறி வச்சிராத. 4 உனக்கு, 4-5 மாத்திரம் எனக்கு. அந்த பண்டிதன் சிறையில படுற அவஸ்தைய கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அணையும். அப்புறம் அவனை நம்ப கூடாது. அந்த பண்டிதனை நம்பாத, தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவான். அப்படியே சொல்றீங்க? அவன் வாயாலே என்கிட்ட சொன்னான், உன்னை முட்டாளாக்கிட்டு ஓடிடுவானா. என்ன முட்டாளாக்கிட்டு அவன் ஓடிடுவானா? அது அவ்வளவு சுலபமா? ஒரு அடி எடுத்து வைக்கட்டும், காலை உடைச்சிடுறேன். குருதேவா, நெருப்பு இல்லாம புகையறத நீங்க எப்பாவது பாத்திருக்கீங்க? பாக்குறேன்னு. எங்க போக? எங்க? அங்க. நெருப்பு நெருப்பு, அங்க உள்ள பூரா தீ பிடிச்சுக்கிச்சு. எங்க? தாத்தாச்சாரியார் பிடிச்சு கொடுத்தாரு இல்ல திருட, அவன் இருக்கிற சிறையில தான். அட, இந்த பண்டிதன் என்ன ஆனா? காவல் அதிகாரி சொல்லுங்க குருதேவா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. முதல்ல இந்த கதவை தர. கதவை தர. இதோ இப்போ சீக்கிரம். இந்த புகையில அவன் எங்க இருக்கானே தெரியலையே. ஜாக்கிரதையா இருங்க, இது அந்த பண்டிதனோட சதிதான். அவன் இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். அவன் தப்பி ஓடக்கூடாது. அவனை தேடி பிடிங்க. எங்க போயிட்டான் அவன்? எங்க போனான்? பிடிச்சிட்டேன் குருதேவா, அவனை நான் பிடிச்சிட்டேன் குருதேவா, பிடிச்சிட்டேன். என்கிட்ட மாட்டிக்கிட்டான். இடுப்பு எலும்ப உடைச்சிட்டியா? எங்கடா அந்த பண்டிதன்? இங்கதான் இருக்க குருதேவா. அந்த பக்கத்துல இருந்து சத்தம் வருது. என்ன இது? இது என்ன? சாவிய காணும். பண்டிதா, பூட்ட தர. திறந்துடுறேன்.
மாட்டேனே. ஓடி போகாத. இல்ல நான் ஓடி போயிடுவேன். சொன்னா கேளு. நான் ஓட தான் போறேன். முடிஞ்சா பிடிச்சுக்கோங்க. ஏய், நில்லு. அவன் ஓடி போறான் பாரு. குருஜி ஏய், முட்டாளுங்களா நில்லுங்க. நான் தான் குருஜி நான் தான் குருஜி நீங்க உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பல்லாங்குழி ஆடிக்கிட்டு இருக்கேன். என்னது பல்லாங்குழியா? என்னையும் சேர்த்துக்கீங்களா? விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஏய், முட்டாளுங்களா முதல்ல கதவை திறங்க. அந்த துஷ்ட பண்டிதன் எங்க 3 பேரையும் உள்ள வச்சு பூட்டிட்டு ஓ ஓடிட்டான். அப்படியா? குருஜி கதவை திறக்கணும்னா அதுக்கு சாவி வேணும் இல்லையா? ஐயோ குருஜி மறந்துட்டேன். எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. மகாராஜா உங்களை வர சொல்லி தகவல் அனுப்பியிருக்காரு. அதுவும் உடனே வர சொல்லி. முதல் முறையா ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டேன் மந்திரியாரே. அவனுக்கு தண்டனை கொடுத்து நான் செஞ்சது தப்பா சரியான எனக்கே தெரியாம குழப்பத்துக்குள்ளாயிட்டேன். எல்லாரும் அவனை குற்றவாளின்னு தான் கைய நீட்டினாங்க. ஆனா என் மனசு அவனை குற்றவாளியா ஏத்துக்க மறுத்துருச்சு. தன்னை நிரபராதின்னு நிரூபிச்சு காட்ட அவனுக்கு இன்னொரு அவகாசத்தை கொடுக்கலாங்கிற எண்ணத்துல இருந்த. ஆனா சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு ஓடி அவன் ஒரு நிரபராதி இல்ல குற்றவாளி தான் அவனே நிரூபிச்சுட்டான். எல்லாமே நம்ம பாக்குறதுல தான் இருக்கு மகாராஜா. என்ன சொல்ல வரீங்க மந்திரி? மகாராஜா, திறமை இருக்கிறதும் திறமை சரியான இடத்துல இருக்கிறதும் ரெண்டும் வேற வேற விஷயங்கள். வாய்ப்பு முக்கியம் இல்ல, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லல, சாஸ்திரங்கள் சொல்லுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது மந்திரி. ஆனா அவன் என்னோட சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அவனுக்கு அவசியம் தண்டனை. மகாராஜா, யாரது இருமிகிட்டே தர்பார்க்குள்ள நுழையிறது? மகாராஜா மகாராஜா நம்ம மகாராஜா என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் மகாராஜா. நான் தான் உங்க காவல் அதிகாரி மகாராஜா. என்ன பாத்தீங்களா? நல்லா பாருங்க மகாராஜா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டு அந்த பாவி ஓடி போயிட்டான் பாருங்க. நான் இதை எனக்கு நடந்த மிகப்பெரிய அவமானமா கருதுறேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா விஜயநகர ராஜ புரோகிதர் முகத்திலேயே கரிய பூசிட்டு ஓடி போயிருப்பான். போறவ சும்மா போகாம மூஞ்சில கரிய பூசிட்டு போயிருக்க. சரியா சொன்ன கனி, பாக்குறதுக்கு அப்படியே கருங்குயில் மாதிரியே இருக்காரு. அவன் எதுக்கும் துணிஞ்சவன் மகாராஜா, எதுக்கும் துணிஞ்சவன். உங்க சிறையில இருந்த தப்பிச்சு ஓடி இருக்கான். என்ன அநியாயம்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அடைச்சு வச்சிருந்த சிறையில இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். மகாராஜா கோவப்படுவாரேன்னு அவன் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்கானா? அவனை பத்தி எனக்கு முதல்லயே தெரியும் மகாராஜா. அவனை மாதிரி ஒரு அலட்சியமான கைதிக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. அவனுக்கு நிச்சயம் மரண தண்டனை தான் கொடுக்கணும். இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சிறைச்சாலையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஆமா குருஜி, உங்களை தான் கேக்குறாங்க. பதில் சொல்லுங்க குருஜி, பதில் சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் போன மகாராஜா. நான் அங்க போய் அவனுக்கு மோட்சத்துக்கான வழியை காட்டிட்டு வந்தேன். நேரு வழியில நடக்க வைக்க முயற்சி பண்ண, அவனுக்கு புரிய வைக்க போனேன். ஒருவேளை அவன் மாறுறதா எனக்கு வாக்கு கொடுத்தா அப்புறமா உங்ககிட்ட எடுத்து சொல்லி அவனுக்கு மன்னிப்பு வாங்கி தரலாம்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல மகாராஜா, விஜயநகரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த புரோகிதர்களையும் பண்டிதர்களையும் அவன் ஏமாத்திட்டு போயிருக்கான். மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய அசைக்க முடியாத விஜய பரம்பரைய அசைச்சிட்டு ஓடி போயிட்டான். மகா மந்திரியாரே, சொல்லுங்க மகாராஜா. நகரத்தோட மூல முடுக்கெல்லாம் தேடி பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் சோதனை போடுங்க. பூமியை 2ஆ பிளந்தாவது அந்த தெனாலி ராமகிருஷ்ணனைய முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைங்க. உத்தரவு மகாராஜா. நானே உங்க திருவடி சரணம்னு இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்திருக்கேன் மகாராஜா. அப்புறம் என்ன தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவன் ஆட்டம் கட்டடிச்சு குறிச்சியோட அஸ்திவாரம். ஆமா, அடியோட ஆடி போயிட்டாரு. இவனோட தைரியத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு மகாராஜா. பாத்தீங்களா, இந்த வெக்கம் கெட்ட கேடு கெட்ட துஷ்டனோட முகத்தை இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டு இங்க வந்து நிக்கிறான். உங்க முன்னாடி வந்து நிக்கிறான். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் முன்னாடி வந்து நிக்கிறான். உடனடியா இவனை கைது பண்ண சொல்லுங்க மகாராஜா. இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இவனுக்கு மரண தண்டனை வழங்குங்க. தூக்கு மேடைக்கு அனுப்புங்க. நானே மகாராஜா காலடியில என்ன சமர்ப்பணம் பண்ணிக்க தேடி வந்திருக்கேன்.
நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் வித்தியாசம் தெரியாம வாழற ஒரு ராஜ்யத்துல, குற்றவாளிக்கும் நிரபராதிக்கும் வித்தியாசம் தெரியாத ராஜ்யத்துல, சத்தியத்தோட சத்தத்தையும் நிரபராதியோட குரலையும் கேட்க முடியாத இந்த ராஜ்யத்துல ஒரு அப்பாவி எத்தனை நாள் உயிர் போதும் வாழும்? அதிக பிரசங்கித்தனம். காவலர்களே, இங்க வாங்க, இவனை கைது பண்ணுங்க இப்பவே, உடனடியா. கொஞ்சம் பொறுமையா இருங்க குருஜி. அப்படின்னா உனக்கு இங்க நியாயம் கிடைக்கலன்னு சொல்றியா? விஜயநகரத்துல உன் குரலை கேட்டு உனக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லைன்னு சொல்ல வரியா? இங்க நியாயம் அநியாயம் எல்லாமே ஒண்ணுதான்னு சொல்ல வரியா? அதுவும் என்னோட ராஜ்யத்துல. என்ன மன்னிக்கணும் மகாராஜா, கேட்க கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒருவேளை நான் சொன்னது தப்புன்னா என்னோட தரப்பு நியாயத்தை சொல்ல என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடாம தண்டனை கொடுத்திருப்பீங்களா? எது உண்மை எது பொய்னு என்ன ஒண்ணு பேச விடல. எது நீ சொல்ல போற உண்மை? உண்மை ஒண்ணுதான் மகாராஜா. நான் திருடன் இல்ல, என் பேரு மல்லு தேவனும் இல்ல. எத்தனையோ பேரு உயிர் வாழ வைக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமான உங்களை ஆசையா பார்க்கணும்னு ஓடி வந்த உங்க ராஜ்யத்துல இருக்கிற தென்னாலி கிராமத்தை சேர்ந்தவன். அப்படி வந்த என்ன ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி நிக்க வச்சுட்டாங்க மகாராஜா. அப்படின்னா நீ நிரபராதின்னு சொல்ல வரியா? ஆமா மகாராஜா, இல்ல, நான் நிரபராதிதான். நான் எந்த குற்றமும் செய்யல. சரி, நான் உனக்கு 3 நாள் கால அவகாசம் கொடுக்கிறேன். கொடுத்த அந்த 3 நாளைக்குள்ள உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நீ நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டு. நீ அப்படி பண்ணலன்னா சரியா 4வது நாள் பாவம் புண்ணியத்தை பத்தி எதுவுமே யோசிக்காம உன்னை உயிரோட தூக்குல தொங்க விடுவேன். 4வது நாள். ஏய் பண்டிதா, நீ எவ்வளவு உயரம் இருப்ப? நீங்க கேட்டது எனக்கு புரியல குருதேவா. உன்னோட உயரம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? வேற கிராமத்துல இருந்து வந்திருக்க, எங்களை பொறுத்த வரைக்கும் விருந்தாளி தானே? அப்படி இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் கடமை இருக்கும் இல்லையா? என்ன சொல்ற? மூணு நாளைக்கு அப்புறம் நீ தூக்குல தொங்க போற, அணு அணுவா சாக போற. உன்னோட ஈம சடங்கை யார் செய்வா? நான் தானப்பா செஞ்சாகணும். அதனாலதான் இப்பவே உன்னோட உயரம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். உனக்கு பாட கட்டி வைக்கிறதுக்காக. ஆசையோட வாழ்றது நல்ல விஷயம்தான். கனவு உலகத்துல வாழ்றது கூட தப்பு இல்ல. ஆனா கனவுக்கும் ஆசைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் தெரியாம வாழ்றதுதான் பைத்தியக்காரத்தனம். தாமதம் பண்ணாம ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட காட்டுங்க, சீக்கிரமே குணமாயிடும். உன்னால என்ன பண்ண முடியும்? எப்படி எப்படிங்கிறதுக்குள்ள 3 நாள் ஓடி போயிடும். லட்சியம் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தா 1 நிமிஷம் அவகாசம் கூட போதும் குருதேவா. எனக்கு தான் 3 நாள் இருக்கே. பொறுமையா காத்திருங்க. இன்னும் நீங்க சந்திக்க வேண்டிய எதிர்வினைகள் நிறைய இருக்கு. நான் இருக்கனே, பிரிக்கவே முடியாத கோந்து மாதிரி. ஒரு தடவை ஒட்டிக்கிட்டேன்னா உங்களை விடவே மாட்டேன், பின்னாடியே வருவேன். இப்போ உங்க உயிரே போனாலும் சரி, இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்களை பின்தொடராம இருக்கவே மாட்டான். நான் இப்ப வரட்டுமா? என்னாச்சு ராமா? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல பட்டு. ஏதோ ஒரு உத்வேகத்துல தாத்தாச்சாரியார் கிட்ட சவால் விட்டுட்டேன். ஆனா இவ்வளவு குறைஞ்ச கால அவகாசத்துல இதெல்லாம் எப்படி முடியும்? இருக்கிறது 3 நாள். அதுக்குள்ள மல்லுதேவனை எப்படி பிடிப்பேன்? எது எப்ப நடக்குமோ அது அப்ப நடந்து தீரும் ராமா. இப்ப இவரை என்ன பண்ண போற? யார? இவங்கள உன்னுடைய எதிரிலேயே ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல.
உன் குடும்பத்தார. என்ன மன்னிச்சிரு கடவுளே. என்னாலதான் இன்னைக்கு அம்மாவும் சாரதாவும் அண்ணன் தண்ணி இல்லாம தர்ம சத்திரத்துல இருக்காங்க. ம். ஆசை வச்சு மோசமா கட்டுறவன கொமட்ல குத்தணும். என்னைக்காவது இந்த மொட்டை தலையினுடைய நெஞ்சில நான் ருத்ர தாண்டம் ஆடல. என்னோட பேரு கனியே கிடையாது. ஒரு நாளைக்கு நானும் இவனை குமர்னு குமர போறேன். வெளியில சொல்லிக்க முடியாத இடத்த தேர்ந்தெடுத்து சட்னி ஆக்க போறேன். அப்ப இவன் வெளியில சொல்லிக்கவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிப்பான். அம்மா, அம்மா, சரி சரி போதும், அழுதுகிட்டே இருக்காதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல. அழுகையை நிறுத்திக்கோங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. எடுங்க. சத்தியமா சொல்றேன் சாரதா, உன் வாயிலிருந்து வர இந்த வார்த்தைகளை கேட்காம எனக்கு பைத்தியம் புடிச்சு போச்சு. நான் அம்மா கிட்ட சொல்றேன். கயிறு எடுத்து அவர் கால்ல கட்டி எங்கேயே போக விடாம பாத்துக்கோங்க. கால்ல சக்கரம் இருக்கிற மாதிரி சுத்துறாரு. ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு. நீங்க சிறைச்சாலையில இருந்து எப்படி வெளியே வந்தீங்க? மகாராஜா தான் என்ன விடுதலை பண்ணாரு. மகாராஜாவே உன்னை விடுதலை செஞ்சாரா? பொய் சொல்றல்ல? வாய மூடு. பாத்தீங்களாமா, நாம இவருக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இவரு நம்மள வாய மூடுன்னு சொல்றாரு. ஏய் ஒண்ணல்ல. யாரு சொன்னீங்க? இத சொன்ன. யாரு? இது சரி விடுங்க. நடந்த விஷயம் என்னன்னா, மகாராஜா என்ன விடுதலை செஞ்சது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான காரியத்தை முடிக்க வேண்டிய பொறுப்பை எனக்கு ஒப்படைச்சிருக்காரு. உண்மையாவா? நீயே பேச மாட்ட? உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு உனக்கு 3 நாள் அவகாசம் கிடைச்சிருக்குல்ல? இப்போ நீ வாய மூடுறியா? அம்மா. ஏய் இல்ல நான் ஒன்ன சொல்லல சாரதா. அம்மா நான் உங்களையும் சொல்லல. இங்க பாருங்க இங்க. அவ்வளவுதான். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மகாராஜா ஒரு முக்கியமான காரியத்தை முடிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. என்ன? ஒண்ணுமே புரியல எனக்கு. இப்பதானே மகாராஜா உங்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சாரு. அப்படி இருக்கும்போது ஒரே நாள்ல உங்களை விடுதலை பண்ணது மட்டும் இல்லாம உங்களுக்கு இவ்வளவு பெரிய வேலையை செய்ய சொல்லி ஒப்படைச்சிருக்காரா? நம்புற மாதிரியே இல்லையே. அதுதானே பிரச்சனையே. ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இருந்தாதானே. அம்மாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நம்பிக்கையே இல்ல. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. இதுல அற்புதமா அதிசயமா இல்ல. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லல. மகாராஜா லாம நிலபலாதி நிலுபிக்க 3 நாள் கொடுத்தலுக்காளு. அதுக்குள்ள நிலுபிக்கலனா இவனை தூக்குல போடுவாங்க. இழுங்க இன்னும் சொல்ல வேண்டியது இழுக்கு. இவன் சொன்னதுல கொஞ்சம் உண்மை இழுக்கு. மகாராஜா லாமாக்கு எதுக்கு பணம் கொடுத்தாலும் தெரியுமா? சிறைச்சாலையில இருந்து ஓடி வந்துட்டான் இவன். அது மட்டும் இல்லாம மகாராஜா முன்னாடி நித்திய பிரதல்சல் பண்ணா. இப்ப நீ என்ன சொன்ன? நித்திய பிரதல்சன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ஆடுறாங்க? சொல்றாங்க உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான். இப்பதான் சிறையில இருந்து வெளியே வந்த, அதுக்குள்ள மகாராஜா முன்னாடி ஆடி பாடினியா? அவருக்கு கோவம் வருமா வராதா? ஐயோ, மகாராஜா முன்னாடி இப்ப ஆடி பாடினது யாரு? இப்ப குண்டப்பா தானே சொன்னா. ஆத்ம சமர்ப்பணம். நித்திய பிரதர்சனம் இல்ல குண்டப்பா, ஆத்ம சமர்ப்பணம் தான் சாரதா. ஆமா அதேதான். கேட்டியா? தூக்குங்க அம்மா. என்னெல்லாம் இந்த கொம்ப தூக்குங்க. இப்படி எல்லாம் பண்றதுக்கு அவருக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு நல்லா கேளுங்க. சிறையில இருந்தாலாவது உயிரோடையாவது இருந்திருக்கலாம். அங்க இருந்து வெளியே வந்து உயிருக்கே ஓலை வச்சுக்கிற அவசியம் என்ன வந்துச்சு? இல்லன்னா வேற என்ன பண்ண சொல்ற? வாழ்க்கை பூரா அந்த சிறையிலே அடைஞ்சு கிடக்கட்டுமா? எதையும் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே. அதான் பண்ண. தண்டனை கிடைச்சது, ஆனா அதோட ஒரு அவகாசமும் கிடைச்சது இல்ல. என்ன நிரபராதி நிரூபிச்சுக்கிறதுக்கு அவங்க கிட்ட சொல்லு. என் மேல நம்பிக்கை வைக்க சொல்லு. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அத அம்மா கிட்ட சொல்லல. அவங்க மௌன விரதம் தான் இருக்காங்க, செவிடு இல்ல. அதுவும் சரிதான். அம்மா
சரி வாங்க, இதையெல்லாம் மறந்துட்டு எதையாவது சாப்பிடுங்க. நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஆ? வாங்க வாங்க வாங்க, வா 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 வா. சும்மா சொல்லக்கூடாது குருஜி. முதல்ல அந்த பைத்தியக்கார பண்டிதனுக்கு கிடைச்சது என்னமோ வெறும் ஆயுள் தண்டனை மட்டும்தான். ஆனா அதையே நீங்க தூக்கு தண்டனையா மாத்துனீங்க பாத்தீங்களா? நீங்க பெரிய ஆளு குருஜி, பெரிய ஆளு. ஆனா குருஜி, நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். அந்த பண்டித உண்மையிலே ரொம்ப கெட்டிக்காரன். அவ உங்களை எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் சும்மா உங்களை துவச்சு காய போட்டுக்கிட்டு இருக்க. யாரா கெட்டிக்கார? எவன்டா கெட்டிக்கார? கெட்டிக்காரனுக்கெல்லாம் கெட்டிக்கார நம்ம குருஜி தான்டா. எதிரிகளை பிரிச்சு மேயறதுல இவர் மன்னன்டா. நம்பினவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குறதுல இவர் கர்ணன்டா. இவருக்கு இல்லாம போனாலும் வாரிசு, இவரை புகழ்ந்து பேசினா தருவாரு பரிசு. சொன்னதெல்லாம் போய் இப்ப சொல்ல போற மெய்யி. இவர் கெட்டிக்கார இல்ல, வடிகட்டின முட்டாளு. முகத்துல பூசுறா கறி, அதனால இவருக்கு உண்டாச்சு வெறி. பாவம் பார்க்காம சிறையில வச்சு பூட்டிட்டு ஓடிட்டா சராசரி. ராமா, இப்ப என்ன பண்றது? தெரியல சாரதா, ஆனா ஒரு சின்ன பிடிப்பு கிடைச்சிருக்கு. ஒரு ராஜாவோட அகங்காரம் தான் நியாயத்தை விட அதிகப்படியே செல்லுபடியாகும். அவர் எவ்வளவுதான் நியாயமா இருந்தாலும் கருணை உள்ளவரா இருந்தாலும் சரி. இதெல்லாம் சரி, ஆனா 3 நாள்ல அந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் இவ்ளோ பெரிய ஊர்ல. சாரதா, நம்மள எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு குறையும் ஏதோ ஒரு வித்தியாசமும் இருக்கு. ஒருத்தன் பெரிய திருடனா இருக்கலாம், ஆனா அவனும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சாட்சியையோ இல்ல ஆதாரத்தையோ விட்டுட்டு போயிருப்பான். அதை வச்சு அவனை பிடிச்சிடலாம். இப்போ அது என்ன ஆதாரம் எங்க இருக்குன்னு நான் தேடணும். அது மட்டும் என் கைக்கு கிடைச்சதுன்னா அந்த திருட என் கையில இருந்து தப்பிக்க முடியுமா என்ன? வாங்கிக்கங்க. எதை வாங்கிக்கணும்? இத கையில வாங்கிட்டு எனக்கு சத்தியம் பண்ணுங்க, என்ன ஆனாலும் நீங்க திருடனை புடிச்சே தீருவீங்கன்னு. அதுக்கப்புறம் நிரந்தரமா நீங்க என் கூடவே இருக்கணும். என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. நான் உன் மேல சத்தியம் பண்றேன், நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்போ இனி தேடுவோம். எங்கள்டலாமா? எங்க இந்த எல்லா திருட்டும் ஆரம்பமாச்சோ அந்த இடத்துல எந்தெந்த வீட்லலாம் திருடு நடந்ததோ அங்கெல்லாம் போய் தேடணும். வா போகலாம். பாருங்க, திருடன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். எதையும் விடல. மொத்த அலமாரி பூரா காலி ஆயிடுச்சு. இத பாருங்க. போன தடவை திருடன் விட்டுட்டு போனானே, இத பார்க்க அதே மாதிரி இருக்குல்ல? லாமா, அங்க பாரு. நான் தண்ணீர் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போவேன், ஆனா யார் கையிலயும் சிக்க மாட்டேன். ஒருவேளை அந்த பண்டிதன் திருடனை கண்டுபிடிச்சிட்டான்னா இந்த தாத்தாச்சாரியாரோட மானம் மரியாதை அழியறது நிச்சயம். அப்படி நடக்க விடக்கூடாது. நாம அந்த பண்டிதனை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனை ஜெயிக்க விடவே கூடாது. எப்படியாவது அவன் ஜெயிக்கிறத தடுக்கணும். பாத்தீங்களா, அந்த கெட்டிக்கார திருடன் இதே மாதிரி அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கான். லாமா, அங்க பாரு. நான் காத்து, நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன், ஆனா யார் கைக்கும் அகப்பட மாட்டேன். ஐயோ! லாமா, அங்க பாரு. அந்த தங்க கங்கணத்து மேல நான் எவ்வளவு உயிர் வச்சிருந்தேன், யார்கிட்ட சொல்லுவேன்? எவ்வளவு பாசமா எனக்கு அதை எங்க அம்மா சீரா கொடுத்து அனுப்புனாங்க. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. திருடிட்டு போறப்போ அந்த திருட அங்க எதையோ ஒண்ணு எழுதி வச்சுட்டு போனான். நான் தான் வெற்றி கையில கிடைப்பேன், ஆனா கிடைச்ச உடனேயே கை நழுவிடுவேன். ஆச்சரியமா இருக்கானே, அந்த புறத்துக்குள்ளேயே நுழைஞ்சு மகாராணியோட தங்க கங்கணத்தை திருடி இருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? எதுக்கு? என்னால எங்க வேணும்னாலும் நுழைய முடியும், யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. அகங்காரம் இருக்கு. தலைமையிலையா? அவன் மேல அவனுக்கு, அந்த திருடனுக்கு அகங்காரம் ஜாஸ்தி.
அவன் எப்ப இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணாலும் அவனை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறான். ரொம்ப ஆணவம் பிடிச்சவன் அந்த திருடன். இல்லனா திருடன எல்லா இடத்துலயும் ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என்ன அவசியம்? எல்லாருக்கும் அவன் சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தைரியம் இருந்தா என்ன பிடிச்சு பாருங்கங்கறான். இந்த மாதிரி காலத்தை வீணாக்கிக்கிட்டு அங்க இங்கேயும் அடிபட்டுக்கிட்டு அந்த திருடனை பிடிக்க முடியும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா ராமா? உன்னால நிச்சயமா முடியாது. அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியும் சதிகாரன்னா நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த முறை அடையாளம் கிடைச்சாலும் அது யாருக்குமே தெரியாத பொது இடமா இருக்க போது நல்லா யோசிச்சு பாருங்க. திருடன் கிடைச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? போலாம். எங்களுக்கா திருடன்? இதோ இருக்கான் திருடன். இது சாணி இல்ல, இதுதான் திருடன். லாமா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்படின்னா உன் மண்டையில ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். நீ பேசாம ஓய்வு எடுத்துக்கோ. சாணியில திருடன் இருக்கான்ல? இருக்கான். அட என்ன பைத்தியக்காரத்தனம் இது? பைத்தியக்காரத்தனம் இல்ல காவல் அதிகாரியே, இதுதான் உண்மை. கவனமா கேட்டுக்கங்க. மாடு தின்னுச்சு புல்ல, புல்லு ஆச்சு சாணம். சாணத்துக்குள்ளே திருடனின் வீடு, வீட்டுல வச்சிருக்காங்க சாணம். இப்போ இந்த சாணம் தான் அந்த திருடன் கிட்ட கூட்டிட்டு போக போகுது. இந்த சாணத்துக்குள்ளதான் இருக்கு அந்த திருடனோட ரகசியம். இந்த மாட்டை திருடி கொண்டு போய் அவன் வீட்டுல ஒளிச்சு வச்சு. மாட்டு கொட்டாதான் திருடும் வீடா? வீடுதான் மாட்டு கொட்டாய். அப்ப என்ன ஆகும்? எனக்கு என்னமோ அந்த பண்டித உங்களை அலைய வைக்கணுன்ற எண்ணத்தோட தான் ராஜ புரோகிதரான உங்களை சாணி முழுகிறத பத்தி ஆராய்ச்சி பண்ண வச்சுட்டு போயிட்டா. உளராதீங்க முட்டாளுங்களே. எனக்கு என்ன தோணுதுன்னா முதல் வரிசையில இருக்கிற வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லைன்னு. மாடுன்னா புள்ளையும் தின்னும் சாணியும் போடும். அதுவும் சரிதான். குருதேவா, சாணிக்குள்ள திருடனோட வீடா? சாணி எப்படி ஒருத்தனோட வீடு ஆக முடியும்? வீட்டை மாட்டு சாணத்தால கட்டலாமே. வீடு முழுக்க சாணியால முழுவாங்களே தவிர சாணி எப்படி வீடாக்க முடியும்? அப்புறம் ரெண்டாவது வரிசையில எழுதி இருக்க வீட்டுக்குள்ள மாட்டு சாணின்னு. வீடே மாட்டு சாணியா இருக்கும்போது அப்புறம் எதுக்கு வீட்டுக்குள்ள மாட்டு சாணியை வைப்பாங்க? என்ன கேட்டா அந்த மாட்டுக்கிட்டே கேட்கலாமே எந்த மாடு இந்த சாணியை போட்டுச்சுன்னு. அப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இல்லையா? அடேங்கப்பா நண்பா, நீ ஒரு பெரிய ஞானிடா. எவ்வளவு பெரிய தீர்வை நீ கொடுத்திருக்க. முட்டாள், புத்தி இல்லாம பேசாதீங்க. மாடு எப்படி வாயை திறந்து சொல்லும் எந்த மாடு போட்ட சாணின்னு? என்ன குருஜி, நீங்க கூட ஒருவேளை மாட்டுக்கு உண்மையே தெரிஞ்சாலும் அதால எப்படி வந்து இதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும்? இல்ல குருஜி, எங்களால உங்களை அடிக்க முடியாது. எங்க ரெண்டு பேருக்குமே குருவாச்சே. அத கிளறுங்க. ஏதாவது கிடைச்சதா இல்லையா? ஒண்ணும் கிடைக்கல குருஜி. அப்போ அந்த பண்டிதனுக்கு மட்டும் இதுல என்ன ரகசியம் தெரிஞ்சது? நான் இந்த கோவிலோட தர்மகர்த்தா கிட்ட பேசிட்டேமா. நாம கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிக்கலாம். ஹர ஹர மகாதேவா. இந்த நாட்டுல நம்ம தலையெழுந்து சரியா இல்லையா? பேசாம இங்க இருந்து போயிடலாம். யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாங்க. போலாம் வாங்க. அத இவங்க சொல்லல, இவங்களுக்குள்ள இருக்கிற தாய் பாசம் சொல்லுது. இல்லனா அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை அவங்களே மறப்பாங்களா? வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளையும் தைரியமா சந்திச்சு அதுல இருந்து வெளியில வரவன தான் உண்மையான மனுஷன்னு சொல்லுவாங்க. யாருக்கு போராடுற திறமை இருக்கோ அவங்களுக்கு தானே வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்.
எப்படி ஒவ்வொரு ராத்திரிக்கு அப்புறமும் ஒவ்வொரு பகல் வருதோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறமும் ஒரு மனுஷன் இன்னும் அறிவாளி ஆகிறான். இல்ல சாரதா, நான் லக்ஷ்மி அம்மாவோட மகன். இந்த பிரச்சனைகளை பார்த்து ஓடி போறவன் நான் கிடையாதுமா. நான் தைரியமா எதிர்த்து போராடுவேன், இங்கேயே இருப்பேன். அந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சு ஜெயிச்சே தீருவேன். உங்களை நினைச்சு பெருமைப்படுறாங்களாம். எனக்கு தெரியும். அம்மா சும்மா தொட்டாலே அதோட அர்த்தம் என்னன்னு சின்ன வயசுல இருந்தே எனக்கு புரியும். இந்த விஷயத்துல உன்னோட தேவை எனக்கு இல்ல. ஆமா. ஒரு நாள் போனதே தெரியல. இன்னும் 2 நாள் இருக்கு. 2 நாள்ல நீங்க நிரபராதின்னு எப்படி நிரூபிக்கணும்னு யோசிச்சீங்களா? அடுத்து என்ன செய்யணும்னாவது யோசிச்சீங்களா? யோசிச்சிருக்கேன். என்ன யோசிச்சீங்க? ஒருவேளை நீங்க தேடுறவங்களை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க தேடுறவங்களை உங்களை தேடி வர மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க பெரியவங்க. தூக்குங்க. சாரதா, கொஞ்சம் கருணை காட்டு. சிவலிங்கத்தை தூக்குற அளவுக்கு சக்தி எனக்கு இல்லம்மா. நான் சிவலிங்கத்தை சொல்ல, அங்க இருக்கிற சொம்ப தூக்கி என்கிட்ட கொடுங்க. அதுல தண்ணிய மொண்டு நல்லா உங்க தலையில நான் ஊத்துறேன். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க இஷ்டத்துக்கு வளர்றீங்க. கேளு, முதல்ல அவன் என்ன சொல்லலான்னு கேளு. உன்னை விட அவனுக்கு தான் மூளை ஜாஸ்தி. அந்த ராஜபுரோகிதர் அந்த காவல் அதிகாரிய மாட்டு சாணியில உள்ளட்டுக்கு இந்நேரத்துக்கு அவங்க 2 பேரும் சாணிய போட்டுப்பாங்க. மாட்டு சாணமா? சாணத்தை வச்சு அப்படி என்ன விளையாடுறீங்க? அதை விடு சாரதா, நான் என்ன யோசிச்சேன்னு சொல்றேன் கேட்டுக்க. எப்படி உலோகம் உலோகத்தையே வெட்டுமோ, வைரம் வைரத்தையே வெட்டுமோ, அதே மாதிரி அந்த திருடனோட திருட்டி அவனை பிடிச்சு கொடுத்துரும். ஆனா இந்த முறை அந்த திருடன் இல்ல, நான் தான். என்னது? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.